ஒரே நேரத்தில் பல மாங்காய்களை அடிக்கும் வேலைகளை RSS அமைப்பு மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ள திருமாவளவன், சிறுபான்மை பிரிவினரை சேர்ந்தவர்கள் வாக்குரிமை இல்லாதவர்களாக மாற்றப்படுவார்கள் எனவும் மதவெறியை தூக்கிப்பிடிக்கும் வேலையை பாஜக செய்வதாகவும் கடிந்துரைத்துள்ளார். இது வாக்காளர்களை அந்த பட்டியலில் இருந்து பெயர்களை நீக்குவது என்கிற நிலையோடு நின்றுவிடவில்லை. குடியுரிமையை பறித்து நீ குடிமகனே இல்லை என்ற நிலையை உருவாக்குகிற போது குடிமகனாக இல்லாதவர்களுக்கு எந்த உரிமையும் பெற முடியாது. நீ ரிசர்வேஷனை கேட்க முடியாது. இதெல்லாம் ஏன் RSS செய்யறா அப்படின்னு சொன்னா, இந்த கான்ஸ்டிடியூஷன் தர்ற அனைவரும் சமம், அனைவருக்கும் வாக்குரிமை என்கிற இந்த சமத்துவத்தை சிதைப்பது அவர்களின் நோக்கம். அனைவரும் சமம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அம்பானிக்கும் அதானிக்கும் ஒரு ஓட்டு, தெருவில் இருக்கிற பிச்சை எடுக்கிறவனுக்கு ஒரு ஓட்டு. அவன் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் இதர மத சிறுபான்மையினரையும் குறிவைத்து காய் நகர்த்துவது உண்மைதான். ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவர்கள் ஒரு மறைமுக செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற முயற்சியிலே ஈடுபடுகிறார்கள். மதவெறி அரசியலையே உயர்த்தி பிடிக்கிறார்கள். நாம் பேசுகிற இந்த சமூக நீதி அரசியலை சிதறடிக்க பார்க்கிறார்கள், சிதைக்க பார்க்கிறார்கள். ஏன் பிஜேபியை நாம் எதிர்க்க வேண்டும்? அவர்கள் சராசரி அரசியல் கட்சி அல்ல. வெறுவன மக்களுக்கு தொண்டு செய்வதற்கும் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து பதவி சுகத்தை அனுபவிப்பதற்கும் உருவான கட்சி அல்ல. அவர்கள் இந்தியாவை அவர்கள் விரும்புகிறபடி மாற்றி அமைப்பதற்கு, புதுப்பித்து கட்டுவதற்கு உருவாக்கப்பட்ட ஒரு பாசிச இயக்கம்.